வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி ஃப்ரைடே. ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் ஜாலியாக தான் இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங் எல்லாம் நிறைய பேர் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போவாங்க. நம்மளும் அதை கொடுப்பேன் இல்லையே. ஒழுங்காக வேலைக்கு போனதே கிடையாது நான். ஓகே, வீடு சுண்ணாம்பெல்லாம் அடித்தாச்சு. இன்னும் வீடு க்ளீன் பண்ணல. எப்படி இருக்கு பாருங்கள். இன்னத்து ப்ரோக்ராம் போய்ட்டு நான் இனிமேல் தான் பண்ணணும். அந்த சுண்ணாம்பெல்லாம் திட்டு வந்தோன்னா அதெல்லாம் பண்ணுறது இன்னும் அப்படியே கட்டுக்கு போகிறேன். ஒன்றும் பண்ணல. இங்கெல்லாம் சாமானியமாக எதுவுமே அடுக்கலை. இங்கே பாருங்க, எல்லாம் அந்த இடத்துல கும்பலாக போட்டு வச்சுருக்கோம். இங்கெல்லாம் அடுக்க வரல. ஃபுல்லாக சுண்ணாம்பு அடிச்சாச்சு. அடிச்சிருக்க மாட்டோம். அங்கங்கே திப்பியாக பெயிண்ட்டு கைண்டு வந்தது தான் கொஞ்சம் பார்க்கறது நல்லா இல்லை. ஓகே, மணி 8 கிட்ட ஆகுது. இருந்துச்சு லேட்டு. நேற்று ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரப்போ மணி 12 ஆகிடுச்சு. இன்றைக்கி மட்டும்தான் ப்ரோக்ராம் இல்லை. இன்றைக்கி மட்டும் ப்ரோக்ராம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஒரு மாதத்தோட 20 ப்ரோக்ராம் போயிருப்பாங்க. குறைஞ்சது 20 நேற்று இருந்துச்சு. அதே மாதிரி இருக்குது கண்டினியூ. இன்னும் ஒரு 31 வரைக்கும் ப்ரோக்ராம். அப்புறம் ஃபினிஷ் ஆடிய ஆட்டம்னு அந்த மாதிரி. அப்புறம் தசரா நான் போக மாட்டேன். போக முடியாது நம்மளால். ஏன்னா 5 நாள் 6 நாள் தசரா போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். போகணுன்னு தான் ஆசை. எல்லோரும் மாதிரி இருக்கணும்னு ஆசை. கடவுள் எல்லோரும் கொடுத்துட போகிறதில்ல இல்லையா? அங்கே போனால் ஒரு 5 நாள் ஆகும். 5 நாள் 6 நாள் ஆகும். போகிறதுக்கு ஒரு நாள், வரதுக்கு ஒரு நாள். நேற்று டைரக்டர் சுகண்டவர் என்னை கூப்பிட்டாரு. நான் டிஆர்னா தசரா வரீங்களான்னு கேட்டார். இல்லைப்பா வர முடியாது. ஒன்று அடுத்து பேரண்ட் வந்து மொட்டை அடிக்கிறாங்க, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா ஃபஸ்ட்டு வருஷம் அப்பா இறந்துட்டார், 2வது வருஷம் பேரண்ட் பர்த்டே, 3வது வருஷம் மொட்டை அடிக்க போகிறீங்க. ஒரு வாட்டினாச்சும் அந்த குலசேகரப்பட்டினம் வந்து அந்த முத்தாரம்மன் கோயில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே வேறு லெவலில் இருக்குன்றாரு. உண்மைதான். எப்போ எங்கே எப்படி போகணுமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே மாதிரி நம்மளுக்கெல்லாம் இப்போல்லாம் இந்த நகல் நட்சத்திரங்கள்லாம் எவ்வளோ பேர் ப்ரோக்ராம் பண்ணுறேன் இல்லையா? எல்லாமே இந்த ஃபீல்டில் வந்து 20 வருஷம் 25 வருஷம் எல்லாம் பழக்கப்பட்டவங்க. நான் இப்போ தான் போனேன். நான் டிக்டாக் வந்தப்புறம் தான் போயிட்டு ஒரு 2 வருஷமாக தான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறேன். அது முன்னாடி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுங்க. நல்லா நெளிவு சுரு எல்லாம் தெரியும். நம்மளுக்கு தான் நான் இப்போ இருக்கிறதுல நான் தான் வேஸ்ட் தண்டம். இந்த இதுலேயே கூப்பிட்டா போவேன். எல்லாம் வெரைட்டியாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒன்றும் பண்ண தெரியாது. டிஆர் மாதிரி பண்ணுவேன். அடுத்து சிவாஜி சார் மாதிரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கத்தி பின்னாடி குத்தி முன்னாடி வர சாங். நேற்று கூட அதான் பண்ணேன். நல்ல ஒரு மக்கள்கிட்ட வரவேற்பு. அதான் ஒரு எம்காம் படிச்சுட்டு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனி கொரோனா டைம் க்ளோஸ் ஆகிட்டு கடைசியில் மேடை நடன கலைஞராகி